ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தடுப்பூசி போடுறோம். அது போஸ்ட் ப்ரோட்டோக்கால், அதாவது தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ குழந்தைக்கு நம்ம தடுப்பூசி போட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கு வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்துருப்பாங்க. பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்துருப்பாங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தாக்கா பேராசிட்டமால் சிரப் கொடுத்துருப்பாங்க. அவங்க டோசேஜ் கொடுப்பாங்க. அது வந்து 3 to 4 to 6 ஹவர்ஸ் வந்துட்டு ஊற்றணும். இல்லைனா வந்துட்டு 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஊற்றணும். ஃபீவர் அதிகமாக இருக்குது அப்படின்னா 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஊற்றணும்னு சொல்லி எஜுகேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, கல் மாதிரி இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு. அப்போ வந்து ஐஸ் வைக்கணும். ஐஸ் வச்சுட்டு நல்லா ஐஸ் வச்சு வச்சு ஒத்தி 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 எடுக்கணும். அப்போ ஒரு 1/2 அன் ஹவரோ 1 ஹவரோ இல்லை 2 ஹவர்ஸோ கழித்து ஒத்தி ஒத்தி எடுத்திங்கன்னா அந்த இடத்த வீக்கம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எதுவும் ரத்தக்கட்டு இல்லாமல் நம்ம பாதுகாக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். 2வது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ரத்தக்கட்டு வந்துடுச்சு அப்படின்னும் போது நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஐஜி பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார்மசியில் போய் கேளுங்க, அது அவைலபிள் இருக்குது. அந்த ஐஜி பெயிண்ட்டை வாங்கி அது ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுருங்க. அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதுக்குள்ளே இன்னொரு பவுலில் அது ஒரு 10 ml மாதிரி தான் இருக்கும். ஒரு குட்டி பாட்டில் 10 ml மாதிரி தான் இருக்கும். அது ஒரு 5 ml இல்லை 10 ml 5 ml ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு அந்த தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுலில் ஊற்றி அந்த தண்ணி மேலே வைக்கணும். தண்ணி மேலே வச்சோன்னா கொஞ்சம் வார்ம் ஆகிடும், கை வைக்கிற பதத்துக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு துணி எடுத்து அதை கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு நல்லா நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு மேலே போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து விட்டிங்கன்னா ஒரு 2 days இல்லை 3 days வச்சிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. பாப்பாங்கள்லாம் வந்துட்டு பெயினால் வலியால் வந்து கத்தாது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த பிள்ளைங்களை வந்துட்டு தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னு தெரியாது. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ரத்தக்கட்டு வருது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி குழந்தைங்க வந்து நல்லா தூங்குவாங்க. அந்த வலியில் வந்து கத்தவே மாட்டாங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இதை நீங்கள் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்துட்டு பேராசிட்டமால் வந்து பாப்பாங்க வந்து ரொம்ப அழுவாங்க இல்லையா, அதனால் பேராசிட்டமால் வந்து கொடுத்துருங்க. 1 day கொடுத்துருங்க. மறுநாள் வந்து தேவைப்படும் போது ஃபீவர் இருக்குது அப்படின்னும் போது கொடுத்தா போதும். மற்றபடி தேவை கிடையாது. சரிங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி வந்து பாப்பாங்களையும் மதரையும் சரி நல்லபடியாக பார்த்துக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குழந்தைங்கள வந்து நம்ம கொண்டு போக முடியும். அவங்க க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.